வணக்கம். தற்பொழுது மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்தின் தேர்தல் குழு துணைத் தலைவர்கள் நேரடியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக அண்ணா அறிவாலயம் இன்றைய தினம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் வருவார்களா அல்லது அந்த தேர்தல் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்க குழு நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் படப்பிடிப்பிற்காக அவர் வெளிநாடு செல்ல உத்தேசமிட்டிருந்தார். ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்துக் கொண்டிருப்பதால் அவருடைய அந்த வெளிநாட்டு பயணமானது தற்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேச்சுவார்த்தை முடிந்தாலுமே கூட தேர்தல் முடிந்ததற்கு பின்பு அவர் வெளிநாடு சென்ற அந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்பொழுது அந்த தக் லைஃப் படப்பிடிப்பிற்கு செல்வதற்கான அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் கூட்டப்பட்டிருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு பின்பு மீண்டும் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்பதனால் இன்றைய தினம் நடைபெற இருந்த அந்த ஆலோசனை கூட்டமானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அவர்கள் அண்ணா அறிவாலயம் வர இருக்கின்றனர்கள். திமுகவின் பேச்சுவார்த்தை குழு தலைவர் டி.எல். பாலு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அதன் பின்பு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யமானது 2 தொகுதிகளை எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென் சென்னை மற்றும் கோவை உள்ளிட்ட 2 தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. ஆனால் திமுகவானது கோவை மட்டுமே ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறது. அதுவுமே கூட எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்த ஒரு குழப்பமும் நீடித்து வருகிறது. குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்தின் சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவார்களா அல்லது திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கமல் அவர்களை திமுக நிர்பந்தித்தால் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட இருக்கிறது. ஆனாலுமே கூட கமல் அவர்கள் தனி சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறார். ஆனால் 2 தொகுதிகள் ஒதுக்கப்படுமா அல்லது ஒரே தொகுதியான கோவை மட்டும் ஒதுக்கப்படுமா என்பது குறித்து இன்றைய பேச்சுவார்த்தையின் முடிவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு பின்பு எந்த தொகுதி எத்தனை இடங்கள் உள்ளிட்டவை குறித்து முழு விவரம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.